ஆரம்ப நாள் முதல் பூரண சுவிசேஷ தேவசபையில் வாலிபர் ஊழியமானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் பாஸ்டர் ஜாய் ஜோயல் அவர்கள் அநேக வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் உற்சாகப்படுத்தவும், வாலிபர்களை நல் ஆலோசனை தந்து வாலிபர்களை ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க கொண்டு வருகிறார். பல வாலிபர்கள் முகாமும் கிராமங்கள் தோறும் கும்மாளம் என்ற கலை நிகழ்ச்சியின் மூலமாகவும், வாலிப ஆராதனை குழுவின் மூலமாகவும் மற்றும் யூத் அரைஸ் கிரிக்கெட் குழு ஆகிய இவ்வழிகளிலே ஊழியத்தை நடப்பித்து வருகிறார்கள். இதற்காக இந்த ஊழியத்திற்காகவும் இன்னும் பல்லாயிரம் வாலிபர்களை இயேசுவின் பக்கம் திருப்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த காலவேளையிலே மறுபடியும் உங்களை பார்ப்பதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், உங்களை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே தான் அவருடைய சீடரை பார்த்தும் அவர் சொன்ன காரியம், உங்களை நான் திக்கற்றனாய் நான் விடேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையிலே பார்க்கிற உங்களை அவர் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இந்த நாளிலே நன்மையினாலே அவர் நிரப்ப போகிறார். நீங்கள் சந்தோஷத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உண்மையாக இன்று உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை அவர் செய்வார். காரணம், உங்களை அவர் நேசிப்பதினாலே. இந்த காலவேளையிலே உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தை உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையை அது முற்றிலுமாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த வார்த்தை என்னவென்றால், நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள் என்பதுதான். அநேக நேரங்களிலே இயேசு சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நாம் அறிந்திருந்தும் அவரை நம்மாலே நம்ப முடியவில்லை. அவர் நமக்கு சொல்லியிருக்கிற இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையையும் நம்மால் நம்ப முடியவில்லை. ஆனால் நம்ம இவ்விதமான நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது, பலவிதமான காரியங்களை பார்க்கும்போது நம்ம ஜெபித்து கொள்கிறோம். ஃபோன் பண்ணி நம்ம அவரை தொடர்பு கொண்டு சகோதரரே எங்களுக்காக ஜெபிங்க என்று சொல்கிறீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்புவதில்லை. அதுதான் இந்த காலவேளையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, வியாதியிலே இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையிலே இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அவைகளை எல்லாவற்றுக்கும் மேலானவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த காலவேளையில் நான் சொல்ல விரும்புகிறேன், அவரை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளிலே நான் பேசுவதனாலே நீங்கள் என்னை நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அடுத்த வாரத்தில் என் நிகழ்ச்சி வராமையும் போகலாம், நான் மாறியும் போகலாம். ஆனால் இந்த வார்த்தையை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். நான் ஒரு நாளிலே ஒரு கூட்டத்திற்காக நான் கடந்து போய் கொண்டு இருக்கும்போது, திடீரென்று இதுவரைக்கும் எனக்கு வராத ஒரு வலி என்னுடைய வலது காலிலே வந்தது. பயங்கரமான வலி. இதுவரைக்கும் அவ்விதமான வலியை நான் இதுவரைக்கும் என்னுடைய சரீரத்திலே உணர்ந்ததில்லை. மிக வேதனையாய் காணப்பட்டது. எப்படி அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் உடனடியாக தேவனுடைய வார்த்தையை நான் சொல்ல ஆரம்பித்தேன். உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு உணர்வை கொடுத்தார். இதிலே எது உண்மை? நீ இயேசுவின் தழும்பினாலே சுகமானாய் என்று சொல்லுகிறாயே, அது உண்மையா? இல்லை உன் சரீரத்தில் இருக்கிற வலி உண்மையா? அப்ப எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி எழும்பிற்று. இதுல எது உண்மை? எனக்கு வலிக்கிறது, அது உண்மைதான். ஆனால் இயேசுனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ சுகமாயனா என்று, அதுவும் உண்மைதான். அப்ப இதுல எது உண்மை என்று பார்க்கும்போது, என் வலியை காட்டிலும் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தை தான் உண்மை என்று நான் அறிந்து கொண்டேன். நான் அறிந்து கொண்டு நான் சொன்ன காரியம், ஆண்டவரே நீர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி என்று சொன்னபோது என்னுடைய வேதனைகள் அந்த ஒரு நொடியிலே மாறி போனது. இந்த காலவேளையிலே நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை அது உண்மை உள்ள ஒரு வார்த்தையா இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 46ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவினிடத்தில் வருகிறான். அவன் இயேசுவினிடத்திலே வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? அவனுடைய பையன் அவன் ரொம்ப தூரத்திலே அவன் மரிக்க கடக்கிறான். அவனுடைய ஊரிலே மரிக்க கடக்கிறான். இவன் இயேசு சுகமளிக்க முடியும் என்று பல மைல் தூரம் அவனுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு கடந்து வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறான், இயேசுவே நீங்க என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய பையனை நீங்க சுகமாக்க வேண்டும் என்று.
ஆனால் இயேசு அவனுடைய வீட்டுக்கு போக அவர் மறுத்து அவர் சொன்ன காரியம், நீ போ, உன்னுடைய மகன் அவன் பிழைத்திருப்பான், அவன் ஜீவனோடு கூட இருப்பான் என்று. நீங்க 50ஆம் வசனத்திலே அந்த காரியத்தை படிக்கும் போது நீங்க பார்க்கலாம், அங்கே அது குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அந்த மனிதன் இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி போனான். இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களுடைய நிலைமையை மாற்ற வேண்டும் என்றால், உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் என்றால், சமாதான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால், சுகத்தை கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இயேசுவினுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். நீங்க அதுக்கு பின்பதாக படிப்பில்லை என்றால், அவன் போகிற வழியிலேயே அவனுக்கு ஒரு நற்செய்தி, அவன் போய் வீட்டில் கூட சேரல, போகிற வழியிலேயே அவனுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, அவனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, அவனுடைய பிள்ளை பிழைத்திருக்கிறான் என்று. இந்த வேலையில நீங்கள் நம்புவீர்கள் என்றால், நீங்க எதிர்பார்ப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். காரணம், அவரால் முடியும். நான் முன்பதாக சொன்னது போல அவர் உங்களை அளவுக்கு அதிகமாய் அவர் நேசிக்கிறார். கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும். ஆனால் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இயேசுவினுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை உண்மையாக நீங்க நம்ப வேண்டும். நீங்கள் ஒருவேளை இந்த வேலையில நீங்க தரித்திரத்திலே இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நீங்க பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஐஸ்வர்யவானாய் மாறும்படிக்காக அவர் தரித்திரராய் மாறினார் என்று. அவருடைய தரித்திரமாய் அவர் மாறினதுக்கு காரணம் நீங்கள் ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்று. அப்ப இதுல எதை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையா, இல்ல நீங்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலையா? அவருடைய தழும்புகளால் உங்களை நான் சுகமாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்க இருக்கிற இப்போ வியாதியா இருக்கிற அந்த நிலைமையா, அல்லது தேவனுடைய வார்த்தையா? உங்களை வாளாக்காமல் நான் தனையாக்குவேன், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று. ப்ரமோஷன் கிடைக்கவில்லையே, நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று கஷ்டத்தோடு இருக்கிற அந்த சூழ்நிலைகளே நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையா அல்லது உங்களுடைய சூழ்நிலையா? இந்த கால வேளையிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், உங்களுடைய சூழ்நிலையை கண்டிப்பாக அவர் மாற்றுவார். என்னுடைய சூழ்நிலையை அவர் மாற்றினார். எனக்கு நல்ல சுகத்தை அவர் கொடுத்தார். இந்த காலவேளையில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் கண்டிப்பாக மாற்றுவார். இந்த வேளையில நான் உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நீங்க எவ்வித சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி, வறுமைகள் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில இருந்தாலும் சரி, இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இருக்கிற இடங்களில நீங்க கண்களை மூடுங்க, இல்லை கண்களை திறந்து கொண்டு இருதயத்திலே நான் ஜெபிக்கும் போது நீங்களும் விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய அற்புதத்தை உங்களுக்காக அவர் செய்வார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த கால வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை நீ நேசிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பார்வையில விலையேற பெற்றவர்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே நீர் அவர்களை நேசிப்பதினாலே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே எங்களுடைய நிலைமையை பார்க்கிலும், நாங்கள் அனுபவிக்கிற காரியங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தை பல மடங்கு உண்மை உள்ளதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல ஆண்டவரே. இந்த நாளிலே சொன்ன எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நீராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே வியாதியிலே கஷ்டப்படுகிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கேன்சரிலும் ஆண்டவரே, இருதய வலியினாலும், கண் பார்வை இல்லாமலும், முடவர்களாகவும் மற்ற பலவித காரியங்களாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இவர்களுக்காக செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால இந்த காலவேளையிலே இவர்களை நீ சுகமாக்கும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை உண்மை என்பதை இவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை அனுபவிக்க நீர் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன். வறுமையிலும் தரித்திரத்திலும் இனி என்னுடைய வாழ்க்கை இவ்விதமாய்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிற இவர்களுக்காக நான் செபிக்கிறேன். அவர்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படியாக நீ தரித்திரராய் மாறினீரே. இந்த வேளையிலேயே அவர்களை நீ தொட்டு நீர் ஆண்டவரே ஐஸ்வர்யவானாய் நீ மாற்றும்படியாக செபிக்க ஆண்டவரே. உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே அவருடைய எல்லா குறைகளும் நீ கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாய் மாற்றும்படியாக செபிக்கிறோம்
ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டு எதிர்காலத்தில் ஒரு நல்ல நோக்கத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே இவர்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான தேவைகளையும் நீ சந்திங்க. அவர்களை வாளாக்காமல் நீ தலையாய் மாற்றுங்க, கீழாக்காமல் அவர்களை மேலாய் மாற்றுங்க. எல்லா சமுதாய ஜனத்துக்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். நல்ல ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் நீ தந்தருளும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த கால வேளையிலே நேசிக்கிற உம்முடைய ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீ தொடுங்க. ஆண்டவரே எதிர்பார்ப்போடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்த இவர் ஒருவரும் ஆண்டவரே எந்த வகையிலும் சோர்ந்து போகாதபடி இந்த கால வேளையில் உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் அவர்களை நிறைவாய் நிரப்பும்படியா நான் செபிக்கிறேன். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கால வேளையிலே நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து செபித்திருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாய் அதில் எந்த சந்தேகமும் இல்லை, கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள். கண்டிப்பாக அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்வார். அந்த பணக்காரன் தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தையை நம்பி போனான் என்றது போல இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. உங்களுடைய சூழ்நிலையை அல்ல, சூழ்நிலையை காட்டிலும் பெரியவராயிருக்கிற அந்த தேவனை நம்புங்க. அந்த தேவன் உங்களுடைய சூழ்நிலையை அவர் மாற்றுவார். இந்த காலவேளையிலே உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நல்ல தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கடந்து போங்க. அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதிங்க. அவர் பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெப உதவிக்கும் தேவ வல்லமை பத்திரிகை வேண்டுவோரும் அணுக வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஜாய் ஜோயல், பூரண சுவிசேஷ தேவ சபை, 24 வீரணன் தெரு, திருவள்ளூர் 602001. தொலைபேசி எண் 041162622581 மற்றும் 263421. In English, for further request, contact Pastor Joy Joel, Full Gospel Church of God, number 24, Veeranan Street, Tiruvallur 602001. Phone number 04116 262 581 263 421.